Hi, hello and welcome back to our channel. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னொன்று வீடியோ போட எங்களை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும். வீடியோ பாருங்கள், ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எத்தனை பேருக்கு பிடிக்குது இந்த மாதிரி கண்டென்ட்டை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத நான் யோசிச்சேன். ஸோ ஓகே, இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து Apstergo OSல வந்து ஹெட்ஷாட் கான்ஃபிக் ஃபைல் யூஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை எழும்பிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி ஓகே, நம்ம வளவளன்னு பேசாம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள வந்துட்டோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எங்களை இன்னும் மோட்டிவ் பண்ணிட்டே இருக்கும். Apstergo OSல கான்ஃபிக் ஃபைல் யூஸ் பண்ண முடியுமா ப்ரோ, அது யூஸ் பண்ணால் ஏதாவது ஐடி பேன் ஆகுமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் பேன் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். கான்ஃபிக் யூஸ் பண்ணால் தப்பு இல்லையா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தப்பு கிடையாது. ஒரு கான்ஃபிக் இருக்குது, ஆட்டோ ஹெட்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிக் இருக்குது. அதை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக பேன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து தூக்கினா மட்டும் ஹெட் விழுற மாதிரி ஒரு கான்ஃபிக் இருக்குது, அதை வேணால் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி கேம் ப்ளே பண்ணிகிட்ருப்போம். ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து விளையாடும் போது டக்குன்னு தூக்கி பார்ப்போம், ஹெட்டே வியாது, நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அப்புறம் எனிமி வந்து டக்குன்னு அடிச்சுட்டு போயிடுவோம் பார்த்தீங்களா. அந்த நிலமையில் இருக்கும்போது இந்த கான்ஃபிக் வந்து யூஸ் ஆகும். என்ன ப்ரோ பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃபிகோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூக்கும் போது போய் ஹெட்டு வியர் தான் அதோட வேலையை. ஒன்று வந்து ஆட்டோ ஹெட்ஷாட்டெல்லாம் இருக்குது, அது வேறு கான்ஃபிக், அது வந்து ஹேக்குக்கு சமம். இது வந்து அந்த மாதிரி கான்ஃபிக், ஒரு சில கான்ஃபிக் அப்படி இருக்குது, ஒரு சில கான்ஃபிக் அப்படி கிடையாது. ஒரு சில கான்ஃபிக் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூக்கினா ஏமாறுவீங்க பார்த்தீங்களா ஹெட்ஷாட் வியாமல், அதை வந்து விய வைக்கிறது தான் இந்த கான்ஃபிகோட வேலையே. அந்த மாதிரி கான்ஃபிக் பார்த்து இறக்கிங்க. அந்த மாதிரி கான்ஃபிக் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம் Apstergo OSல. சரி ஓகே, கான்ஃபிக்னா என்னென்னு பார்த்தாச்சு. இதில் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் கண்டிப்பாக வந்து கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லை ப்ரோ, இப்படி இல்லை ப்ரோன்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை மட்டும் தான் நான் சொல்ல முடியும், ஓகேவா. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை பின் பண்ணி வைக்கிறேன், மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், ஓகேவா. சரி, அந்த கான்ஃபிக் ஃபைல் எப்படி ப்ரோ யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சரி ஓகே ப்ரோ, மொபைலெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க கான்ஃபிக், அவங்க வந்து எது ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம எப்படி ப்ரோ பிசியில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரொம்ப 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 சிம்பிள் தான். நீங்கள் எந்த கான்ஃபிக் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் தேடி பாருங்கள், நிறைய வீடியோ அவைலபிளாக இருக்குது. நான் வந்து அந்த ஃபைலை காமிக்க மாட்டேன், ஏன்னா நான் வந்து கான்ஃபிக் ஃபைல் யூஸ் பண்ணுறது லிங்க்கு கொடுத்து நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலை. யூஸ் பண்ணால் என்ன ஆகும், யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு தான் நான் சொல்கிறேன். அவசரம் நான் வந்து இந்த ஃபைலை கொடுத்து இது இன்ஸ்டால் பண்ணுங்கள், சூப்பராக ஹெட்ஷாட் இது அப்படின்லாம் சொல்லலை, பிளர் பண்ணி தான் காமிப்பேன். நீங்கள் வந்து கரெக்டாக 100% சேஃப் அப்படின்ற கான்ஃபிக் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா. நீங்கள் வந்து WINRAR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வச்சுருந்தா மட்டும்தான் அது வந்து எக்ஸ்ட்ராட் ஆகும். எல்லோரும் ஜிப் ஃபைலாக மட்டும்தான் அதை வந்து உங்களுக்கு லிங்க்கு கொடுப்பாங்க. அது வந்து WINRAR அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் மூலிமா எக்ஸ்ட்ராட் பண்ணும். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க வந்து ஃபஸ்ட்டில் லிங்காக டிஸ்கிரிப்ஷனில் ஒன்று இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறங்க. 2 லிங்க்கு கொடுக்குறோம். சிஸ்டம் வந்து உங்களுக்கு 32 பிட், அந்த 32 பிட் லிங்க்கு வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 64 பிட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா செகண்ட் லிங்காக ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் WINRAR டவுன்லோட் பண்ணிங்க, ஓகேவா. இது 2 ஒர்க் ஆகல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 7zip அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஒரு ஆப் இருக்குது, அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா. இதெல்லாம் இறக்கிட்டா ப்ரோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிக் ஃபைல் இப்படி யூஸ் பண்ணலாம், அப்படி ஹெட்ஷாட் வையும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. அதில் வந்து எது 100% சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்து ஒரு கான்ஃபிக் ஃபைலு எடுத்து வச்சுங்க, ஓகேவா. நான் அப்படி தான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடித்த உடனே ஒரு ஃபைல் வரும், எல்லாருக்கும் வரும், ஒரு சிலவங்களுக்கு வராது. அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வரும், ஓகேவா. இந்த ஃபைலை எதில் வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, டி டிஸ்க்கு இ டிஸ்க்கு. ஒருத்தவங்களுக்கு நியூவாக கொடுத்த லெனோவோ லேப்டாப்பில் வந்து டி மட்டும் தான் இருக்கும், இ இருக்காது. இ வந்து ஆல்ரெடி Skmass ஒயிட் டிஸ்க்கை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன், அதனால தான் இந்த 2 டிஸ்க்கு அவசரம். எந்த ஒன்றா தான் இருந்தது, உங்களுக்கும் ஒன்றா தான் இருந்திருக்கும், நான் பிரித்ததுனால எனக்கு 2, ஓகேவா. சரி ஓகே ப்ரோ, இப்போ என்ன ப்ரோ அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த டி டிஸ்க்லேயோ இ டிஸ்க்லேயோ ஏதாவது ஒன்று வச்சிடலாம். வச்சுட்டு ஞாபகமாக ஃபைலில் வச்சுக்கிங்க. ஃபைலில் வச்சுட்டு ரீஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, ஓகேவா. ரீஸ்டார்ட் அதை ஷட் டவுன் பண்ணுறேங்க. ஷட் டவுன் பண்ணிட்டு Apstergo OSக்குள்ளே வந்துடுங்க. நீங்கள் வந்து Apstergo OSக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நண்பா,
நீங்கள் என்ன பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜருக்குள்ளே போங்க. சரி ஓகே ப்ரோ, இப்போ என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கில் வச்சோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து டிஸ்க் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் நான் வச்ச ஃபைல் வந்து இருக்கும். நீங்கள் வச்ச ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி அந்த ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை பார்த்தா பார்த்தீங்களா, அந்த ஃபைலை வந்து காப்பி பண்ணி ஃப்ரீ ஃபயர் டேட்டாக்குள்ளே போயிட்டு மெயின் ஸ்டோரேஜுக்குள்ளே போயிட்டு ஆண்ட்ராய்டில் போயிட்டு டேட்டாவுக்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. பேஸ்ட் பண்ணி விட்டதும் ஓவரால் மெர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேஸ்டிங் ஆகிடும். பேஸ்டிங் ஆகி முடிச்ச உடனே அதை ஃபுல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறீங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த கான்ஃபிக் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து இந்த கான்ஃபிக் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடாதீங்க. லாஸ்ட்டாக ஒரு விஷயம் வச்சுருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃபிக் ஃபைல் யூஸ் பண்ண ஒரு லிமிட்டுக்கு மேலே தான் ட்ராக் பண்ணால் மட்டும்தான் அது ஹெட் விழுது. நான் ட்ரை பண்ணி பார்த்தா நீங்கள் வந்து எதில் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, மவுஸ் வந்து சென்சிட்டிவ் கேம் சென்சிட்டிவ் வந்து 50-51 வச்சுக்கோங்க ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் அப்ஸ்டர் டிஃபால்ட்டாக மவுஸோட செட்டிங்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஒரு 8 இல்லை 9 அப்படி வச்சுக்கோங்க. நான் வந்து டிஸ்பிளேயில் ஷோ பண்ணுறேன் பேக்ரவுண்டில், அதை பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா. அப்புறம் POS அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நான் வந்து அவ்வளோ கண்டுக்க மாட்டேன். அதை வந்து ஃபுல்லாக குறைச்சி விட்ருக்கேன். இந்த கான்ஃபிக் ஃபைல் யூஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஏற்றிங்க ஓகேவா. பேக்ரவுண்ட்லேருந்து ஓடுது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்து வச்சுங்க ஓகேவா. இது வந்து இந்த மாதிரி வச்சா மட்டும்தான் மூவ்மெண்ட் ஸ்பீடும் அதிகமாக இருக்குது, ட்ராகும் அதிகமாக இருக்குது, ஹெட்ஷாட் வேதும் அதிகமாக இருக்குது ஓகேவா. சரி ஓகே, இந்த வீடியோ லேட்டாக போகிறதுனால நிறைய விஷயம் மிஸ் பண்ணிடலாம். வீடியோ அவ்வளோதான் மக்களே. மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ விட்டு போங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டாலும் முன்னொரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஓகேவா. சரி, டாடா பாய் அண்ட் டேக் கேர் காய்ஸ்.